ஹாய் பசங்களா, எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? பசங்களா இன்னைக்கு நம்ம பசங்கள்லாம் போய் அந்த பேய் வீட்டில் மாட்டிக்கிட்டாங்க. அந்த பேய் வீட்டில் மாட்டிக்கிட்டு எப்படியும் வெளியே வர முடியாம தவிச்சாங்கன்னு பார்க்கலாமா? கோயம்புத்தூர் பக்கத்தில் இருக்கிற வேடப்பட்டிங்கிற கிராமத்துல எல்லாரும் டூர் வந்திருந்தாங்க. அந்த கார்த்தி மட்டும் தனியா ஒரு இடத்துக்கு போயிட்டான். தண்ணி திரும்பி குட்டானா வண்டி எங்கடா தண்ணியே காணா, எவ்வளவு நேரம் தண்ணி காணான்னு தொலைவிட்டே இருக்கும். எங்க அந்த காட்டுக்குள்ள ரொம்ப நேரம் டூர் வந்ததுக்கு அப்புறம் தண்ணியே காணா. என்ன பாக்குறதுக்கு வீடு மாதிரி இருக்கு. என்னோட அது இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள இந்த வீடு இருக்கு. எவனா இவ்வளவு பெரிய காட்டுக்குள்ள கூட இந்த வீட்டை கட்டி வச்சதே? ஆத்தாடி ஆத்தா, பேய் வீடு மாதிரி பாலடைஞ்சு கிடக்குது. இதை போய் நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உடனே சொல்லணும். இன்னும் அது மரம் எல்லாம் இவ்வளவு வளர்த்தியா இருக்கு. அப்புறம் எத்தனை வருஷத்துக்கு முன்னாடி இந்த வீடு கட்டினது, எவ்வளவு நாளா பாலடைஞ்சு கிடக்குது. போய் உடனே போய் சொல்ல வேண்டியதான். மீனா, நான் ஒண்ணு சொல்றேன், நீ நம்பணும். அங்க பாத்தீங்கன்னா நான் ரொம்ப தூரம் போனேன்ல, அங்க ஒரு பாலடைஞ்ச வீடு இருக்கு. கார்த்தி, தண்ணி கொண்டு வர சொன்னா எங்கடா போயிட்டு வந்த? மீனா, உண்மையுமே நான் தண்ணி கொண்டு வர தான் போனேன். அங்க ஒரு பாலடைஞ்ச வீடு இருந்துச்சு, அதை பார்த்து பயந்து ஓடி வந்துட்டேன். இங்க எல்லாம் எங்கடா பாலடைஞ்ச வீடு இருக்கு? இங்க எல்லாம் நடு காட்டுக்குள்ள பாலடைஞ்ச வீடு இருக்கான். போய் சொல்லி தெரியாதடா. நான் உண்மைதான் சொல்றேன், வேணா வந்து பாருங்க, எல்லாரும் வாங்க. இந்த பேய் வீட்டுக்கு எல்லாரும் வந்து சேர்ந்தாங்க. ஆத்தாடி ஆத்தா, டேய் கார்த்தி, நீ சொன்னது உண்மைதான்டா. எவ்வளவு பெரிய வீடு. எவன்டா இங்க கொண்டாந்து இந்த நடுக்காட்டுல கட்டி வச்சுட்டு போனது? எப்படி பாலடைஞ்சு கிடக்குது. பாக்குறதுக்கு பேய் வீடு மாதிரியே இருக்குடா. டேய், வீட்டை சுத்தி மஞ்சள் கரலால போட்டு மந்திரிச்சு வச்சிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஏதாவது பேய்க்கு அடிச்சு வச்சிருப்பாங்களோ. ஏய் கார்த்தி, நீ சொல்றத பாக்கும்போது எனக்கு பயமா இருக்கு. வாங்கப்பா, அப்பவே ஓடிடலாம் இங்க இருந்து. ஏய் ஆமாண்டா கார்த்தி, ரொம்ப நேரம் இங்க இருக்க கூடாதுடா, வாங்க ஓடிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது தூரத்துல இருந்து ஏதோ ஒண்ணு டம்முன்னு வந்து அடிச்சிருச்சு அவங்க ரெண்டேத்தையும். அம்மா, யாரோ ஒண்ணு என் தலையில அடிச்சிடுச்சு. என்னால எந்திரிக்க முடியல. அம்மா, வயிறு வலிக்குது. அந்த ஒரு பொண்ணு மட்டும் அங்க இருந்து ஓட ட்ரை பண்ணா, ஆனா ஓட முடியல. என்னடா இது, ஓடவே முடியல. என்னமோ யாரோ ஏதோ பண்ணிட்டாங்க. இந்த ஊரை சுத்தி எதுவுமே போக முடியல. டேய் கார்த்தி, ரம்யா, வாங்க வாங்க ஓடிடலாம், சீக்கிரம் வாங்க. என்னடா ரெண்டு பேரும் எந்திரிக்கவே மாட்டேங்கிறாங்க. எனக்கு என்ன பயமா இருக்கு. ஏய், எங்கடா ஓட பாக்குறீங்க? இந்த வீட்டை சுத்தி நான் ஒரு மந்திர வளையத்தை உருவாக்கிட்டேன். உங்களால இனிமேல் வெளியே போகவே முடியாதுடா. தப்பான இடத்துக்குள்ள வந்துட்டீங்க. நீங்க வெளியே போகணும்னா நாங்க உங்களுக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தரேன். நீங்க இந்த வீட்டை சுத்தி இருக்கிற மரங்கள் எல்லாம் வெட்டி கிளீன் பண்ணணும். ஐயோ, இந்த பேய் சொல்றது தவிர வேற வழி இல்ல. வாங்க பாத்தீங்களா, சீக்கிரம் எங்க வீட்டை சுத்தி இருக்கிற மரத்தை எல்லாம் வெட்டி கிளீன் பண்ணுவோம். அந்த பேய் வீட்டை சுத்தி வீட்டு எல்லாம் மரத்தெல்லாம் வெட்டி கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சிச்சு அது ஒரு பயங்கரமான வீடுன்னு. ஃபுல்லா மாந்திரியங்களும் மந்திரங்களால மந்திரிச்சு வச்சிருந்தாங்க. என்னடா இது, கிளீன் பண்ணதுக்கு அப்புறம் இன்னும் பயங்கரமா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த பேய் நம்மள இந்த வீட்ல விட்டு விடாதுன்னு நினைக்கிறேன். சூப்பரா கிளீன் பண்ணிருக்கீங்க பசங்களா. இந்த வீட்டை விட்டு இனிமேல் உங்களால போக முடியாது. சொன்னேன் போயிடலான்னு. இந்த கார்த்தி எருமை மாடுதான் இங்க எல்லாத்தையும் கூட்டிட்டு வந்துட்டேன். எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த வழியா போன பூசாரி ஒருத்தர் வந்தாரு. பசங்களா, இந்த வீட்டுக்கு எதுக்கு வந்தீங்க? இந்த வீட்டு பக்கம் வரவே கூடாது. வீட்டுக்கு வந்தவங்க யாரும் திரும்பி போகவே மாட்டாங்க. என்ன சொல்றீங்க பூசாரி? நாங்களே பயந்து இருக்கோம். ஆமா பாப்பா, 150 வருஷத்துக்கு முன்னாடி பல தேவர்கள் இணைந்து அந்த பல்லருக்கு பேய் அந்த வீட்டுக்குள்ள கட்டி போட்டிருந்தாங்க. அந்த வீட்டுக்குள்ள கட்டி போட்டதுக்கு அப்புறம் இந்த பேய் அன்னையில இருந்து இன்னைக்கு வரைக்கும் வெளியே வரவே முடியல. ஐயா பூசாரி, உங்களை மட்டும் தான் நம்பி இருக்க. தயவு செய்து எப்படியாவது காப்பாத்துங்க. ஏதாவது ஒரு வழி இருந்தா கூட சொல்லுங்க ப்ளீஸ். என்ன பசங்களா இப்படி கேட்டீங்க? இன்னுமே இந்த வீட்டை விட்டு காப்பாத்துறதுக்கான ஒரே வழி ஏதோ இல்லையே. ஞாபகம் வந்துருச்சு, ஒரே ஒரு வழிதான் இருக்கு. என்னன்னு சொல்லுங்க, தயவு செய்து சொல்லுங்க, அதை நாங்க செய்யறோம். ஐயா, உங்களுக்கு புண்ணியமா போயிரு, அதை மட்டும் சொல்லுங்க. ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி அந்த தேவர்கள் பதிச்சு வச்ச பட்டகம் இருக்கு, வீட்டை சுத்தி தான் இருக்கு. அந்த பட்டகத்தை எடுத்து வந்தீங்கன்னா அந்த பல்லருக்கியை அழிச்சிடலாம். அப்படி அழிச்சிட்டோம்னா இந்த வீட்டை விட்டு எல்லாரும் வெளியே போயிருங்க. பட்டகத்தை தேடுமா, வீட்டை சுத்தி எல்லா பக்கம் தேடுங்க. அந்த பசங்க எல்லாரும் பக்கம் போய் அந்த பட்டகத்தை தேடிட்டு இருந்தாங்க. என்ன பூசாரி, எல்லா பக்கம் தொலைவிட்டா பட்டகத்தையும் காணா, ஒன்னையும் காணா. என்ன சும்மா அடிச்சு விட்டுட்டு இருக்கீங்களா? என்னன்னு ஏதாவது சொல்லுங்க, க்ளூவாது கொடுங்க. தம்பி, வீட்டுக்கு மேலதான் இருக்கணும்னு அவசியம் இல்ல, மண்ணுக்குள்ள கூட இருக்கலாம். எல்லா பக்கம் தொலைவுங்க. என்னடா அது, எங்கேயுமே காணா. ஏய், இங்க பாருங்க, அந்த விருத்தவச்ச காய். இந்த காய் இருந்துச்சுன்னா நிச்சயமா அந்த பட்டை இது கீழே தான் இருக்கும். இந்த காயில இருந்து 10 அடி தூரம் தள்ளி தான் எங்க ஊர்ல கோயில் எல்லாம் சின்ன சின்ன இதெல்லாம் பதிப்பாங்க. அப்ப நிச்சயமா இது கடியில கூட பட்டத்தை பதிச்சிருக்கா. இங்க இருந்து 4 அடி எடுத்து அந்த இடத்த பட்டை பறைங்கடா. எல்லாம் பறைங்க, நல்லா பறைங்க டக்குனு. அந்த பையன் அந்த இடத்த ஃபுல்லா பறச்சுக்கிட்டு இருந்தான். இங்க பாருங்க, பல வருஷத்துக்கு முன்னாடி ஓலைச்சுவடி பட்டகம் கிடைச்சிருச்சு. பூசாரியா, இதுதானே பாருங்க. தம்பி சூப்பர், இதுதான் அந்த பட்டகம். அந்த பட்டகத்தை யாரும் படிச்சிடாதீங்க, சீக்கிரம் அதை கொளுத்து விடுங்க. அந்த தேவர்களால உருவாக்கப்பட்ட பட்டகம், இதை சீக்கிரம் தீய வச்சு கொளுத்துங்க. அவசரப்படாதீங்க, கொளுத்துறோம். அந்த கார்த்தி போய் அந்த பட்டகத்தை ஃபுல்லா தீய வச்சு கொளுத்திட்டான். அது இப்ப திகுன்னு எரிய ஆரம்பிச்சிருச்சு. ஆமா, எனக்கு ஒரு டவுட். தேவர்கள் உருவான பட்டகத்தை எதுக்கு இப்ப கொளுத்தணும்? சரி பூசாரி தான் சொல்லிட்டாருல, செய்வோம் வாங்க. ஏய் ஃப்ரெண்ட்ஸ், இப்ப வெளிய போலாம் நினைக்கிறேன். எல்லாரும் வாங்க ஓடிடலாம். அந்த பொண்ணு மட்டும் போய் பார்த்தா அவனால போகவே முடியல. டேய், யாரு நினைச்சீங்க? நான் பூசாரி நினைச்சிட்டு இருந்தீங்களா? இவ்வளவு நேரம் அந்த பட்டகத்தை எடுக்கிறதுக்காக தான்
பூசாரி மாதிரி நடிச்சுக்கிட்டு இருந்தேன்டா. நான் சொன்ன நேரம் அந்த பட்டகத்தை எடுப்பீங்களா? அதுக்கு தான் பூசாரி வாசத்துல வந்தேன். அந்த பட்டகத்தை அழிச்ச உடனே இந்த வீட்டுக்குள்ள இருந்து வெளியே நான் வந்துட்டேன். இனிமேல் என்னை யாராலும் கட்டுப்படுத்த முடியாது. நீங்க தான் இந்த வீட்டுக்குள்ள கடந்து கஷ்டப்பட போறீங்க. என்னடா இது, எப்ப பார்த்தாலும் இந்த பேய்கிட்டே தோத்து போயிட்டு இருக்கோம். கார்த்தி ஏன்டா அழுதுகிட்டு இருக்க? பின்ன என்ன, எப்ப பார்த்தாலும் இந்த பேய் நம்மளே ஏமாத்திட்டு இருக்குதே. ஒண்ணு கவலைப்படாத, அதுக்கு தான் நான் இன்னொரு வழி யோசிச்சிட்டேன். இந்த பேய் இந்த டைம் நாம ஏமாத்தலாம். நான் ஏற்கனவே லட்சுமியை வர சொல்லிட்டேன். லட்சுமியை வச்சு நான் ஒரு பிளான் பண்றேன். அப்படியா? சரி சரி, சீக்கிரம் ஏதாவது பண்ணி எங்களை காப்பாத்தினா சரி. அந்த மாடு வந்துச்சு. ரம்யா, என்ன உதவி வேணும் சொல்லு. எப்படி இங்க வந்து மாட்டிக்கிட்டீங்க? லட்சுமி, நான் சொல்றத கவனமா கேளு. இந்த பாரு நூலு, இத புடிச்சுக்கோ. பக்கத்து ஊர்ல இங்க இருந்து 15 கிலோமீட்டர் தொலைவில் அந்த இருளறைக்கு பேய் இருக்கா. அவ மேல இத போட்டு அந்த நூலை ஃபாலோ பண்ணிட்டு அவ கண்டிப்பா இங்க வந்துருவா. அவ்வளவுதானே, நான் பண்ணிடுறேன். இந்த நூலை கொடு. கொண்டா அந்த நூலை அப்படின்னு சொல்லி வாங்கிக்கிட்டு அந்த மாடு ரொம்ப தூரம் தள்ளி போய் அந்த இருளறைக்கு பேய்கிட்ட போயிருச்சு. அந்த நூலை எடுத்துக்கொண்டு டப்புன்னு அந்த இருளறைக்கு மேல போட்டான். யாரா நீ? எதுக்காக என் மேல போட்ட? யார் அது? நான் அசந்து இருக்கிற நேரமா பார்த்து இந்த நூலை என் மேல போட்டு யாருன்னு வந்திருக்க என்ன கட்டுப்படுத்த முடியாதுடா. அந்த நூலை ஃபாலோ பண்ணிட்டு அந்த இருளறைக்கு அப்படியே வந்தா. கடைசி அந்த வீட்டுக்கு வந்து சேர்ந்தா. ஓஹோ, நீங்க தான் இங்க பார்த்த வேலை தானா? உங்களை தாண்டா அடிக்க வர போறேன். அடிக்கலான்னு உள்ள போய் பார்த்தா அவனால போகவே முடியல. ஏன்னா அந்த வீட்டை சுத்தி மந்திர வலை இருக்கனால அவளை உள்ள போக முடியல. இருளறைக்கு என்ன உள்ளே வர முடியலையா? வீட்டை சுத்தி மந்திர வளையம் போட்டு வச்சிருக்காங்க தெரியுமா? உன்னால உள்ளே வர முடியாது. கார்த்தி, இந்த மந்திர வளையத்தை நான் அழிப்பேன்டா. பிள்ளைக்கா பேய், உன்னால அந்த மந்திர வளையத்தை அழிக்க முடியுமா? முடிஞ்சா ட்ரை பண்ணி பாருப்பா. என் கோபத்தை ஆளாக்குறேன், இப்பவே அழிக்கிறேன்டா. கடும் கோபத்துல அந்த மந்திர வளையத்தை அப்படியே அழிச்சிட்டா. எப்பேற்பட்ட மந்திர வளையத்தை அழிச்சிட்டேன், இப்ப உங்களை அழிக்க போறேன் அப்படின்னு நினைச்சு உள்ள வந்தா. பச்சங்களா வாங்க, சீக்கிரம் மந்திர வளையத்தை அடிச்சிட்டா. ஆளுக்கு ஒருமா ஓடுங்க. பல்லாரிக்கே, அங்க பாத்தியா எங்க ஃப்ரெண்ட் ஒருத்த வந்திருக்கோம். அவளை வச்சு அந்த மந்திர வளையத்தை அழிச்சிட்டோம் தெரியுமா? யாரா அவ? யாரா இருந்தாலும் அவளை விட மாட்டேன்டா. அம்மா எங்கிட்ட மட்டும் சீனை போடுற. முடிஞ்சா போய் எங்க இருளறைக்கு அட்டாக் பண்ணி பார்க்கலாம். பல்லரிக்கு மிக கடுமையான கோபத்துல வந்து அந்த இருளறைக்கு மேல தாக்குறா. என்னையவே அடிக்கிறியா? இப்ப பாரு என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லி 2 பேருமே சண்டை போட்டுட்டு இருக்காங்க மாத்தி மாத்தி. காத்தி, சூப்பரா, சரியான நேரம் இதுதான். அந்த சீக்கிரம் அந்த நூலை போட்டு 2 பேத்தையும் கட்டி வை. இந்த தூண் மேல நின்று இந்த கார்த்தி ராகுல் 2 பேரும் டக்குன்னு அந்த நூலை எடுத்து போட்டாங்க. அவங்க மேல அப்படியே சுத்திக்குது. 2 பேத்தையும் இழுத்து கட்டிட்டாங்க. பேய்களா, என்ன எங்கிட்ட சீனை போட்டீங்களா? எப்படி உங்களை கட்டின பாத்தியா? இப்ப அப்படியே உள்ளதல்ல போறோம். இனிமேல் இந்த வீட்டுல தான் கிடக்க போறீங்க. போயிட்டு வரட்டுமா?